உண்மையிலேயே ஜெகன் சொன்னது மாதிரி, ஜெகண்ணா ரொம்ப நன்றிண்ணா, இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு. பசங்க டூவில் இப்படி தான் அந்த மாதிரி ஷோக்கு வேறு ஒருத்தவங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ஏதோ அர்ஜெண்ட்டாக வரல அப்படின்ட்டாங்க. அப்போ என் அசிஸ்டண்ட் அப்படி தான் ராஜவேல் நாகராஜன் சொல்லி, நீ தூத்து வழங்கடா அப்படின்ட்டேன். அவன் அதுக்கப்புறம் பேசு தமிழா பேசுன்னு அவன் வேறு லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி நீங்களும் சரி ஓகே, என்ன நம்ம கூடவே இருக்காங்க, அப்படியே ஏறலாம் அப்படின்னு தான். நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது. பெரிய ஹீரோக்கள் படம்லாம் வந்தது தலைவன் தலைவிக்கு அப்புறம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பேசும்போது அவங்கவுங்க ஒரு கம்பெனி சொன்னாங்க. எனக்கு வந்து என்னென்னா, அடுத்த படம் நான் வந்து தமிழ்குமரன் சாருக்கு தான் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த 7 வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேனே, என்னாச்சு, அடுத்து பண்ணுறீங்களா, எதுவுமே கேட்காத ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தவங்கலாம் திருப்பி வாங்கிட்டாங்க, அது படமாக ஆகலை. ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. தலைவன் தலைவிங்கும் போது நம்ம அடுத்து ஒன்று பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டார். சரி, கேட்காத ஒரு மனிதர் கேட்டுட்டாரு அப்படின்ட்டு தான். அப்போ ஹீரோக்கெல்லாம் பேசும்போது தயாரிப்பாளர் வேறு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும், ஜெயராம் சார் ஊர்வசி மேம் மாதிரி ஒரு கதை பண்ணுறீங்களா அப்படின்னு. கதையை கேட்ட உடனே ரொம்ப சிரிச்சார். எனக்கு அங்கேயே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து ஜாலியாக இருப்பார், ஆனால் கதை சொல்லும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுவார். இவரே சிரிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்னு எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அவ்வளோ சிரிச்சார். பாதி சிரிக்கும் போதே ஒரு ஃபோன் வருது, செம்மையாக கதை சொன்னார், செம்மையாக இருக்கிறத நான் பண்ண போகிறேன் அப்படின்னா,